கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். திருமணம், விவாகம், மேரேஜ். இந்த திருமண விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்று நாம் பார்க்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, எபிரேயர் 13வது அதிகாரம் 4வது வசனம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயந்திருப்பார். மேரேஜ் இஸ் ஹானரபிள் அமங் ஆல். அது கனமுள்ள ஒன்றாக இருக்கிறது. இந்த பரிசுத்தமான விவாகத்தை இன்னைக்கு அநேகர் அசூசிப்படுத்துகிறார்கள். தேவன் ஏற்படுத்திய ஒரு உன்னதமான ஒரு திட்டம்தான் விவாகம். இது தேவன் ஏற்படுத்திய ஒரு மாபெரும் உன்னதமான திட்டமாக இருக்கிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார், அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அந்த ஏற்ற துணையாக மனுஷனுக்கு உண்டு பண்ணினார். எவ்வளோ ஒரு சிறப்பான தேவனுடைய திட்டம் என்று பார்த்தீர்களா? எவ்வளவோ தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் அவைகள் எல்லாமே ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையாக காணப்படவில்லை. அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி அவன் முன்பாக கொண்டு போகும்போது மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள். அவளே ஒரு ஏற்ற ஒரு துணையாக காணப்பட்டாள். இருவரையும் சேர்த்து ஏதேன் தோட்டத்திலே முதல் திருமணத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி வைத்தார். அருமையான பெற்றோரே, அருமையான தம்பி தங்கைகளே, திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களே, நீங்கள் இந்த செய்தியை கவனமாக கவனிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு புருஷனும் மனைவியின் இடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். எப்படி உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது? எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலே, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து. சபையிலே கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல ஒவ்வொரு புருஷர்களும் அவரவருடைய மனைவிகளிலே அன்பு கூற வேண்டும். நீங்கள் அதை செய்து கொண்டு இருக்கின்றீர்களா? அன்பானவர்களே, கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சபையிலே அன்பு கூர்ந்தார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டார். சொந்த ஜனங்களாக மாற்றினார். பாவத்திலிருந்து விடுதலை செய்தார். அவருடைய அன்பு எத்தகைய அன்பு? அகாப்பே அன்பு அல்லவா? அதை போல புருஷனானவன் தன்னுடைய மனைவியினிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். அன்பு என்று சொல்லும்போது வாயளவிலே சொல்லிவிட்டால் போதாது, அதை கிரியையிலே காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ சபையிலே, அந்த விதமாக ஜீவனை கொடுத்து அன்பு கூற வேண்டியவளாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அன்பைத்தான் தேவன் ஆதியிலே ஏற்படுத்தி வைத்தார். சொந்த சரீரங்களாக பாவிக்க வேண்டுமா? எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனம், 28வது வசனம், அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன்னிடத்திலே அவன் எப்படி அன்பு செலுத்துகிறானோ அதே போல சொந்த சரீரமாக அன்பு கூற வேண்டும். இருவரும் சேர்ந்து ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். இப்பொழுது இருவர் அல்ல, இரு சரீரங்கள் அல்ல. திருமணத்திற்கு முன்பு வரைக்குமாக அவர்கள் இரு சரீரங்களாக இருக்கிறார்கள்.
இந்த திருமண பந்தத்திலே இந்த இரண்டு சரீரங்களும் ஒரே சரீரமாக மாற்றப்படுகிறது. இது நிமித்தம் தான் தன் தாயின் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் என வேதம் சொல்லுகிறது. இதற்கு யாருமே தடையாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு உறவும் தடையாக இருக்கக்கூடாது. அவர்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும். எப்படி ஏதேன் தோட்டத்திலே முதல் குடும்பமானது எந்த விதமான தடையில்லாமல் வாழ்ந்ததோ அதை போல அவர்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக வாழ வேண்டும். கணவன் மனைவியினிடத்திலே அன்பு கூற வேண்டும், மனைவி கணவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். இருவரும் ஒரே சரீரமாக இருந்து புது ஒரு குடும்பத்தை அவர்கள் ஆரம்பம் செய்ய வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இதற்கு மற்றவர்கள் எல்லாரும் இசைவாக அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் 29வது வசனம், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கர்த்தர் அற்புதமாக சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். இஸ்ரவேலை வழிநடத்தின தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சபையை போஷித்து வருகிறார். அவரே அதை நேசிக்கிறார், அதனுடைய தேவைகளை சந்திக்கிறார். அதை போல ஒவ்வொரு புருஷனும் தன் மாம்சத்தை அவன் நேசிக்க வேண்டும். மனைவி நேரத்திலே அன்பு கூர்ந்து இயேசு எப்படி சபையை போஷிக்கிறாரோ அதை போல ஒவ்வொருவனும் தன்னுடைய மாம்சத்தை போஷித்து காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்புடையவனாக இருக்கின்றான். ஏதோ யாராவது கொடுக்கட்டும், அதை வைத்துக்கொண்டு நிர்வாகம் செய்து பிழைப்பு நடத்தலாம் என்று இருக்கக்கூடாது. இன்றைக்கி அநேக இடத்திலே திருமணங்கள் வியாபாரங்களாக பேசப்பட்டு வருகிறது. எவ்வளவு கொடுப்பீர்கள், என்ன கொடுப்பீர்கள், அல்லது என்ன கொடுத்தீர்கள், என்ன கொடுக்க போகிறீர்கள், இது எல்லாம் சந்தையிலே வியாபாரிகள் இடத்திலே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தை திருமண பந்தத்திலே வரக்கூடாது. பிரியமானவர்களே, காட்டு பறவைகளை கவனித்து பாருங்கள். நல்ல ஒரு கூடை கட்டுகிறது, அதில் போய் குடியிருக்கிறது, அதற்கு தேவையான உணவுகளை சவதரித்து வைக்கிறது, முட்டையிட்டு அவையம் காத்து குஞ்சுகளை பொரிக்கிறது. அதற்கு தேவையான உணவுகளை அந்த ஆண் பறவையும் பெண் பறவையுமாக ஊட்டுகிறது. குடும்பமாக அங்கே வாழுகிறது, ஒரு அருமையான ஒரு கூட்டை உருவாக்குகிறது. வேறு ஒரு பறவை கட்டி வைத்த கூட்டிலே போய் அது குடியிருப்பதில்லை, புதிய கூடுகளை கட்டுகிறது, அதில் போய் அடைக்காக்கிறது, குஞ்சுகளை பொறுக்கிறது. அதற்கு தேவையான உணவுகளை ஆண் குருவியும் பெண் குருவியுமாக சேர்ந்து அவைகளை போஷித்து காப்பாற்றுகிறது. ஒரு குருவிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு ஞானம் மனுஷர்களுக்கு இல்லை என்றால் அது எப்படியாக இருக்கும்? எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் இவைகளெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்குரிய விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். திருமண காரியத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இருவரும் அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த விவாக பந்தத்திலே இணைவார்கள் என்றால் தேவன் அற்புத விதமாக அவர்களை வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். இது யாவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. 1 பேதுரு 3:7 நாம் வாசிக்கிறோம், அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் உங்களுக்கு ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். மனைவியை அவன் முதலாவது நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். புருஷனானவன் அவர்கள் பலவீன பாண்டங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதாவது ஆதாம் முதலாவது உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். அவர்கள் பலவீனமானவர்கள், உதவியாக ஒரு ஏற்ற ஒரு துணையாக உண்டாக்கப்பட்டவள் தான் மனைவியானவள். அவளிடத்திலே நாம் அதிகமாக எதிர்பார்ப்பது தவறான ஒரு காரியம். ஒரு ஆண் துணிந்து செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களே ஒரு பெண்ணானவள் செய்ய முடியாது. ஏனென்றால் அவள் ஒரு பலவீன பாண்டமாக இருக்கின்றாள். பிள்ளைகளை பெறவும் குடும்பத்தை பக்தியுள்ள ஒரு குடும்பமாக வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவளுக்கு இருக்கிறது. உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு இருவருமாக கூடி வாழ வேண்டும். 2 பேருமே நித்திய ஜீவனை சுந்தரிக்க போகிறீர்கள். 2 பேருக்குமே வாக்குத்தத்தங்களை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் செய்த வாக்குத்தத்தம்.
அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இருவரும் இந்த விஷயத்திலே ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மனைவியானவள் புருஷனிடத்திலே பயபக்தியாக இருக்க வேண்டுமாம். எபேசியர் 5வது அதிகாரம் 33வது வசனம், எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்திலே பயபக்தியாக இருக்க கடவள். தன்னிடத்திலே அவன் எப்படி அன்பு கூறுகின்றானோ அதே போல மனைவியினிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். இன்னைக்கு மனைவியை விட்டுவிட்டு வெளியிலே ஊதாரித்தனமாக தெரிந்து ஊரையெல்லாம் சுற்றி வருகிற புருஷன்மார்கள் நிறைய இருக்கிறார்கள். மனைவியை பற்றி கண்டுகொள்வதே இல்லை. அவள் சாப்பிட்டாளா, உறங்கினாளா, உடுத்தினாளா, அவளுடைய தேவைகளை நாம் சந்தித்தோமா என்ற எண்ணமே இல்லாதபடி வாழுகிற அநேக புருஷன்மார்கள் உண்டு. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? மனைவியானவள் புருஷனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், புருஷனானவனும் மனைவியிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். இருவரும் இந்த போதனையை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். கணவன் மட்டும் அன்பு செலுத்தினால் போதும் என்று அல்ல, மனைவியும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியானவளும் புருஷனிடத்திலே பயபக்தியாக இருக்க வேண்டுமா? அதாவது சில பழமொழி சொல்வார்கள், கல்லானாலும் புருஷன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்வார்கள். அப்போ அந்த அளவிற்கு பயபக்தி அவர்களிடத்தில் செலுத்துகிறார்கள். என் கணவன் ஒன்றுக்குமே லாய்க்கல் என்று சொல்லக்கூடிய அநேக சகோதரிகள் உண்டு. என்னுடைய மனைவி ஒன்றுக்குமே பிரயோஜனமே இல்லை என்று சொல்லக்கூடிய கணவன்மார்களும் உண்டு. அன்பானவர்களே, இப்படி ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளாதிருங்கள். இருவரையும் பிதாவாகிய தேவன் உண்டு பண்ணினார், இருவரையும் அவர் தம்முடைய சித்தத்தின்படியாக இணைத்திருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு கூட நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே உலகம், ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர், ஒரே இரட்சகர், ஒரே பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு, ஒரே சபை, ஒரே குடும்பம், ஒரே வாழ்க்கை, எல்லாமே ஒன்று தான், ரெண்டு அல்ல. இந்த ஒரு வாழ்க்கைக்காக நாம் அர்ப்பணம் செய்திருக்கிறோம். இதில் கசப்பு வந்துவிடக்கூடாது, அசுத்தம் வந்துவிடக்கூடாது, தீய பழக்கங்கள் வந்துவிடக்கூடாது, தீய சிந்தனைகள் வந்துவிடக்கூடாது. மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பிதாவினுடைய ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் உங்களுடைய குடும்பம் அசுத்தமாக இருக்கும், உங்களுடைய நினைவுகள் அசுத்தமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை கசப்பாக இருக்கும். அந்த வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தத்திற்கு நீங்கள் திரும்புங்கள். வேதாகமம் அதை குறித்து நமக்கு போதிக்கிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 18வது வசனம், மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு கீழ்ப்படிவார்கள், புருஷன்மாருக்கு மாத்திரம் கீழ்ப்படிய மாட்டார்கள். அது தேவ சமூகத்திலே கொண்டு போய் சொல்லப்படும். ஆகினாலே தேவன் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். முற்பிதாக்களிலே நாம் பார்க்கும்போது சாராள் கீழ்ப்படிந்திருந்தாள். ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொன்னாள். எனக்கு அன்பான சகோனே சகோரியே, அற்புதமான திட்டத்திலே ஒன்றுதான் விவாகம், திருமணம். அந்த திருமணம் தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்தது. எல்லா பெற்றோர்களும் அதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்து வைக்கிறார்கள், சிறப்பாக செய்து வைக்கிறார்கள். எந்த மார்க்கத்தாராக இருந்தாலும் சரி அதை சிறப்பாக செய்து நடத்துகிறார்கள். நல்லதுதான். ஆனால் அது கடைசி வரை கொண்டு செல்லப்பட வேண்டும். அவர்களுக்குள்ளாக முறிவு வந்துவிடக்கூடாது, டைவர்ஸுக்கே இடம் உண்டாகக்கூடாது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆக பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் சேர்த்து வைத்து உற்சாகப்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை எக்கார்ந்து கொண்டும் பிரித்து விடக்கூடாது. அவர்கள் ஒன்றாக இணையும் போதுதான் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒரு குடும்பம் சகல ஆசீர்வாதத்திற்கும் பாத்திரம் உள்ளதாக மாற வேண்டுமென்றால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், நீ சொல்கிறத நான் கேட்குறதா, நான் சொல்கிறதா நீ கேட்கணும், இதெல்லாம் விதண்டவாதங்கள். இவைகள்லாம் விட்டுவிட்டு இருவரும் கர்த்தரிட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சகரியா எலிசபெத்தை போல கீழ்ப்படிந்து அதன்படியாக தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும்போது தான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்.
1 பேதுரு 3வது அதிகாரம் 5-6 வசனம், இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அவர்கள் எல்லாரும் இப்படியாக தங்களை அலங்கரித்திருக்கிறார்கள். எத்தனையோ பெண்கள் ஆண்கள் உட்கார்ந்திருக்கும் போது அவர்கள் நிற்பார்கள். ஏனென்றால் புருஷனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அதெல்லாம் பார்க்க முடிகிறதா? யாராவது உறவினர்கள் வந்துவிட்டால் கதவு ஓரத்தில் நின்று கொள்வார்கள். பாதி முகத்தை தான் காட்டுவாங்க, ஃபுல்லாக கூட காட்ட மாட்டாங்க. அப்படி ஒரு பயபக்தியாக இருந்த காலங்கள்லாம் இருந்தது. அருமையான குடும்பத்தாரே, இங்கே நாம் வாசிக்கிறோம், புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்களாம். அதான் அலங்காரம். கீழ்ப்படிதல் தான் அலங்காரம். புறம்பான அலங்காரம் அல்ல. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறீர்கள். அவர் வரட்டுங்க, அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எதுவுமே முடிவு சொல்ல முடியும். நானாக சுயமாக ஒன்றுமே சொல்ல முடியாது. அவர் வர வரைக்கும் காத்துருங்க. இதுதான் பெண்களுக்கு அழகு. அவர் என்னங்க சொல்கிறது, நான் சொல்கிறேன், அவருக்கு ஒன்றுமே தெரியாது அந்த மனுஷனுக்கு. அவர்னால தான் இந்த குடும்பம் இந்த அளவுக்கு சின்ன பின்னமாக போயிடுச்சு. இது ஆணவம், அதிகாரம். இதெல்லாம் பெண்களுக்கு அழகல்ல, குடும்பத்திற்கும் அழகல்ல. ஆனால் பூர்வத்தில் இருந்த ஸ்திரீகள், தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த ஸ்திரீகள், பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்காரம் செய்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருப்பீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். சாராளுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்க முடியும். ஆபிரகாமுக்கு விசுவாச குமார குமார்த்திகளாக நீங்கள் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கட்டுங்கள். 3வது, இருவரும் சேர்ந்து கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். புருஷன் மனைவி ஆகிய இருவருமே சேர்ந்து தேவனுடைய கற்பனை என்ன சொல்லுகிறது? எபேசியர் 6வது அதிகாரம் 3வது வசனம், உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு புதிய ஏற்பாட்டிலே மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கற்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். இரு குடும்பத்தாருடைய தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். என் குடும்பத்தை மாத்திரம் நான் நேசித்தா போதாது. புருஷனானவன், மனைவியானவள் என் குடும்பத்தை மாத்திரம் நேசித்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இருவருமே சேர்ந்து அவரவருடைய பெற்றோர்களை ஒரே விதமாக பட்சவாதமின்றி நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை கனம் பண்ண வேண்டும். ஏனென்றால் அவர்களால் தான் நாம் வந்தோம் இந்த உலகத்துக்கு. இல்லைன்னா இந்த உலகம் நமக்கு தெரியாது. அப்போ பிதாவாகிய தேவன் அவர்களை நமக்கு ஒரு நல்ல ஒரு பெற்றோர்களாக கொடுத்துருக்கிறார். அதனால் அவர்களை கனம் பண்ணணுமா? அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் காசை பூரா எடுத்துக்கிற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்காக என் காசை பூரா எடுத்துக்கிட்டாரு, அவர் என்ன பெற்றோரா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அவர் தான் உங்களை வளர்த்தாரு, அவர் தான் உங்களை படிக்க வச்சார், அவர் தான் உங்களை ஆளாக்கினார், அவர் தான் உங்களுக்கு திருமணம் செய்து வச்சார். இப்போ அவரை நீங்கள் மதிக்க வேண்டும். பெற்றோரை வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், கட்டளையாக கற்பனையாக சொல்லுகிறார். அதே போல் கொலோசியர் 3:17, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இருவரும் சேர்ந்து எவ்வளவோ காரியங்களை செய்ய போகிறீங்க. வீடு கட்ட போகிறீங்க, ஒரு புதிய ஒரு தொழில் துவங்க போகிறீங்க, அல்லது பெரிய ஒரு மில்லே கூட உருவாக்க போகிறீங்க, அல்லது நல்ல உயர்வான பதவிக்கு போக போகிறீங்க, இன்னும் பிள்ளைகள் பிறக்க போகிறது, இன்னும் அநேக சம்பத்துக்களை எல்லாம் வாங்க போகிறீங்க. எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும். அப்படி என்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த அளவுக்கு அந்த காரியங்களை செய்ய வேண்டும். அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்காதீங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய விசேஷங்களை வைக்காதீங்க. அது கர்த்தருடைய நாள், அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது, கிறிஸ்துவனுடைய நாமம் அதனாலே மகிமைப்படாது. மற்ற நாட்கள் இருக்கிறது, அந்த நாட்களில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அதில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க. மனுஷருக்குள்ள காரியங்களை நீங்கள் பகிர்ந்து அவைகளிலே கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நடந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம்,
உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். ஸோ பி ஹோலி இன் ஆல் மேனர் ஆஃப் கான்வர்சேஷன். அவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாக நடந்து கொள்ள வேண்டும் என வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அதனால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. இந்த பரிசுத்தம் என்பது விவாகத்தில் மிக மிக முக்கியமானது. கணவன் மனைவிக்குள்ளாக ஒளிவு மறை எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்காக ஒரு நாளைக்கு வெளியில் வந்துடும் மறைச்சிங்கன்னா, கரெக்டாக பேசணும், எப்பயுமே சரியாக பேசணும், எதையும் மறைத்து பேசக்கூடாது. மறைக்கும்போது பலவிதமான விபரீதங்கள் வந்து விடுகிறது. தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல் உங்களையும் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அறிவுள்ளவர்களாக மாறணும், புத்திமான்களாக மாற வேண்டும். தேவனுடைய சித்தத்தை முதலாவது அறிய வேண்டும். இன்றைக்கு அநேக தேவனுடைய சித்தத்தை அறியாமல் தங்க இச்சையின்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இச்சைக்கேற்ற காரியங்களை வளர்த்து கொள்ளுகிறார்கள். தவறு பிரியமானவர்களே, அந்த குடும்பம் பின்காலத்திலே விரிசல் உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும். ஆகையினாலே தேவ சித்தத்தின்படியாக உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் தவறாக சொன்னால் கூட நீங்கள் சரியாக போதிக்கணும். இதெல்லாம் வேண்டாம், நமக்கு இது வேண்டாம், இது நம்முடைய குடும்பத்துக்கு ஆகாது என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் பொருட்களை எல்லாம் வாங்கி குமித்து கடனாளியாக மாறிவிடுவாங்க. ஒன்று மனைவினால் வரும் அந்த கடன், அல்லது கணவன் மூலமாக வரும். இருவரும் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். தேவன் உங்களை கடனாளியாக உண்டாக்கவில்லை என்பதை முதலாவது அறிந்து கூறுங்கள். அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்ற ஒன்றிலுமே கடன் படாதிருங்கள். கடன் தான் குடும்பங்களில் இன்னைக்கு உடைஞ்சு போவதற்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மெயினாக அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். எபேசியர் 5:21, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். சப்மிட்டிங் யுவர் செல்ஸ் ஒன் டு அனதர் இன் த ஃபியர் ஆஃப் காட். இருவருமே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். மனைவிக்கு நான் என்ன கீழ்ப்படிவது, புருஷனுக்கு என்ன நான் என்ன கீழ்ப்படிவது, இப்படி வாக்குவாதம் பண்ணுவீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்திலே அன்பு குறைந்து போய்விடும், பிசாசுக்கு இடம் உண்டாகும். ஆகையினாலே நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். பரவாயில்ல, மனைவி சொல்வது சிறப்பான ஒரு காரியம், பரவாயில்ல கணவன் சொல்வது சிறப்பான ஒரு காரியம். இப்படி இருவரும் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும்போது அங்கே தேவ ஆசீர்வாதம் இருக்கும். பிரிவினைக்கு அங்கே இடம் இல்லை என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 8-9 வசனம், மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் இருந்து அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்கள் இருவரும் சேர்ந்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. இவைகள்லாம் சொல்லி சரி கட்டக்கூடாது. பதிற்கு பதில் செய்வேன் என்று சொல்லாதிருங்கள். நீங்கள் ஒரு அருமையான ஒரு பெற்றோர், ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடியவர்கள், பிள்ளைகளை உருவாக்கக்கூடியவர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்க்கிறார்கள். விதை எப்படியோ அப்படியே மரமும் வரும். ஆகையினால நீங்கள் எப்படியோ உங்கள் பிள்ளைகள் அப்படியே வருவார்கள். உங்களுக்கு என்ன குணங்கள் இருக்கிறதோ அதே குணங்கள் அந்த பிள்ளைக்கும் வரும். ஆகையினாலே கவனமாக இருங்கள். தேவன் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். எதிர்கால வாழ்க்கை உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் எதிர்காலத்தில் சமுதாயத்திற்கு ஒரு முன் உதாரணமாக குடும்பமாக இருக்க வேண்டும். இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பம் உங்களுடைய கிராமத்திற்கு பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். நீங்கள் சபையில் ஒரு நல்ல ஒரு அங்கத்தினனாக, ஒரு மாதிரியான ஒரு அங்கத்தினனாக, மற்ற விசுவாசிகளுக்கு மாதிரியான ஒரு குடும்பமாக அமைய வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய சுத்த சுவிசேஷத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல சகோதர சிநேகமும் மிகவும் அவசியம். கேள்வி: கர்த்தரிட்ட சகல கற்பனைகளிலும் குற்றமற்றவர்களாய் நடந்த தம்பதி யார்? லூக்கா 1வது அதிகாரம் 5-6 வசனங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்.
அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படி நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருந்தார்கள். இவர்களைப் போல நீங்களும் இருக்க பிரயாசம் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டது போல நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். சமுதாயத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த சத்தியத்துக்கு நேராக உங்களை வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, திருமணம் விவாகம் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே செய்தியை வழங்கத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அருமையான குடும்பத்தாருக்காகவும், திருமணம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்காகவும், திருமணம் செய்து அந்த திருமணத்திலே குழப்பத்தோடு அமைந்திருக்கிற குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். தேவரீர் அவர்களுக்கு விசேஷத்த ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து, அதிலே ஆதாம் ஏவாள் எப்படியாக இப்படி சமூகத்திலே இணைக்கப்பட்டார்களோ அதே போல் அந்த இணைப்பிலே விரிசல் உண்டாகாதபடி தேவரீர் இந்த அருமையான குடும்பங்களையும் பாதுகாத்து அந்த பரிசுத்த சந்ததியை உருவாக்கத்தக்கதாக அவருடைய குற்றம் குறைகளெல்லாம் தேவரீர் மன்னித்து உடைய வசனத்தினாலே அவர்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். ஒருவருக்கொருவர் தயவாக மன்னித்து கட்டளைகளை கை கொண்டு ஒருவர் ஊக்கமாக அன்பு செலுத்தி கணவன் மனைவி ஆகிய இருவருமாக ஒன்று சேர்ந்து ஒரே மாமிசமாக இருந்து இந்த பூமியிலே சாட்சியுள்ளவர்களாக இருந்து கொண்டு ஒரு புதிய ஒரு குடும்பத்தை கட்ட அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் பலத்தையும் தந்தரல வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். பார்த்த ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் வசனம் என்ற மாத இதழ் எங்களிடம் இருக்கிறது. இவைகள் தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி கொடுப்பீர்கள் என்றால் இந்த மாத இதழை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி கொடுப்போம். தேவனிடத்திற்கு செல்லும் வழியை மனிதன் கண்டுபிடிக்க முடியுமா? Can man find the way to God என்ற ஒரு புத்தகமானது இருக்கிறது. இந்த புத்தகம் தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை நம்முடைய அன்பின் சகோதரி பெட்டி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் உங்களுடைய இல்லங்களிலே இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். இந்த புத்தகம் தேவைப்பட்டாலும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுக்க ஆவலாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, DVD உங்களுக்கு தேவைப்பட்டால், CD வானொலியிலே வந்த தேவ செய்திகள், தொலைக்காட்சியிலே வந்த தேவ செய்திகள் அடங்கிய CD DVDக்கள் இருக்கிறது. இவைகள் வேண்டுமென்றால் ரூபாய் 100 செலுத்தி நீங்கள் இவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் வசனம் என்ற 4 அருமையான வால்யூம் புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. இந்த புத்தகங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு புத்தகத்திலும் 52 டாபிக் பிரசங்கங்கள் இருக்கிறது, தேவ செய்திகள். அவைகளை எல்லாம் நீங்கள் வாசித்து ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேவ செய்திகள் அடங்கிய இந்த புத்தகம் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். மிகவும் அழகாக நேர்த்தியாக அச்சிடப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள இன்றே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி தாருங்கள், அல்லது கடிதத்தின் மூலமாக எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்புவீர்கள் என்றால் நாங்கள் உடனே உங்களுடைய முகவரிக்கு இந்த புத்தகங்கள், மாத இதழ், இன்னும் ஆவிக்குரிய புத்தகங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். இந்நிகழ்ச்சியினை ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால்பட்டி எண் 5, வத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. அவர் ஃபோன் நம்பர் 04543263278, மொபைல் நம்பர் 9443558041.
இமெயில் அட்ரஸ் arjunanglory@gmail.com. அர்ஜுன் குளோரி தம்பதியரை சந்தித்து ஆவிக்குரிய ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 8 மணி வரை நேரடியாக சந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அனுமதி முற்றிலும் இலவசம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக.